சரிங்க நீ, நானும் நேற்று போட்டதெல்லாம் அப்படியே வீட்டில் கிடக்கும், போயிட்டு கழுவி வச்சுக்கிட்டு வரேன். இருங்க நீ, சாப்பாடுலாம் இங்கே ஆக்கிறேன், சாப்பிட்டு விட்டு போகலாம். இன்னைக்கு எங்க நீ வேலைக்கு போறது? வீட்டில் தான் இருக்கேன். வீட்டில் இருக்க பாத்திரத்தில் கழுவி போட்டுவிட்டு வந்துடுறேன். அப்புறமேட்டுக்கு இங்கேருந்து நகரத்துக்கு கூட நேரம் இருக்காது. நம்ம வீட்டில் இங்கேருந்து 2 பேர் வந்திருக்காளுங்களே, அவங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கறதுக்கே நமக்கு நேரம் சரியா இருக்கு. அங்கிட்டு வாடினா வரவே மாட்டிக்கிறா. அத்தை வீட்டில் இருக்கேன், அத்தை வீட்டில் இருக்கேன்னு. அதனால தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டேனே. அப்புறம் இங்கேயே தான் இருக்கேன், பொழுது அணைக்கும். சரி நீ, சமையல் எதுவும் செய்யாதீங்க, இங்கேயே நான் செஞ்சிடறேன், சரியா? சரிங்க நீ. சரி பாருங்க, நான் வரேன். என்ன அண்ணே காலங்கத்துல வெளியே எங்கிட்ட போயிட்டு வர மாதிரி இருக்கு? அதானே, இன்ன வரைக்கும் நீங்க உள்ள ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன். கதவு சாத்தி இருந்துச்சு. இல்ல, மாப்பிள்ளையும் அவங்க அப்பாயும் தூங்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள வந்திருக்காரா? என்னங்க சொல்றீங்க? நம்ம மாப்பிள்ளையா? வேற யாரு? ஊரா உண்டு மாப்பிள்ளையா? நம்ம மாப்பிள்ளை தான். எப்ப வந்தாங்க? நாங்களும் இங்க தானே இருந்தோம். ராத்திரி தண்ணி தாகமா இருக்குன்னு எந்திரிச்சு வந்தேன். அப்ப மகான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அப்படி யார் இப்ப இந்த நேரத்துல போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்குது? அது நம்ம பிள்ளைய கூப்பிடுறதுன்னு பார்த்தா நம்ம மாப்பிள்ளை. கரெக்டா மணி 2:30 3 என்னமோ இருக்கும். அப்பதான் சரி உங்களை எழுப்புவோம், ஏதோ டீ தண்ணி எதுவும் வச்சு கொடுக்கலாம், இல்லை சாப்பாடு எதுவும் போட்டு கொடுக்கணும் எழுப்பலான்னு பார்த்தா அவங்க 2 பேரும் எழுப்பாதீங்கப்பா, நாங்க கடையில சாப்பிட்டு வந்துட்டோம், தூங்குறோம், காலையில எந்திரிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எதுவும் தப்பா எதுவும் எடுத்திருப்பாங்க, நம்ம வந்திருக்கோம் அவங்க எல்லாம் தூங்குறாங்கன்னு. அதைத்தாம சொன்னேன். அவங்கதான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா, நம்ம வீட்டுல என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அவங்களுக்கு தூங்குறதுக்கு மட்டும் அங்கெல்லாம் விரிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் இங்கேயே படுத்திருந்தேன். சரி காலையில எந்திரிச்சோனையுமாவது ஏதாவது நல்ல வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும்ல, அதான் போய் மட்டன் ஒரு 3 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ஓ சரி சரிங்க. நம்ம மட்டும் இருந்தா பரவாயில்ல, அதான் அப்புறம் அவங்களும் வந்திருக்காங்க, இவங்களும் வந்திருக்காங்க. அதான் லைலா பொண்ணும் இருக்குது. நேற்று கூட நல்லா ஒழுங்கா சமைச்சு கொடுத்தீங்க. இருந்தாலும் இன்னைக்கு இவங்களாம் வந்திருக்கும் போது எதுவும் சமைச்சு கொடுக்காம இருக்க முடியுமா? அதான் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்கம்மா, நல்லா குழம்ப வச்சு நல்லா வச்சு வைங்க. நான் இருந்தா போய் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். அவங்ககிட்ட கேட்டேன், பால் இல்லைன்னா இந்த போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பால் கொண்டு வந்திருப்பான். சரிங்கண்ணே, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். மசாலாலாம் வாங்கிட்டு வந்தீங்களா? தக்காளி வெங்காயம்லாம் ஏன் நேற்று வாங்கிட்டு வந்தது இல்லையா? முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சிருச்சா? சரி, அங்கே நான் கடைக்கு போயிட்டு மளிகை கடையிலேருந்து ஃபோன் பண்ணுறேன். என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லு. ஒவ்வொன்றையும் மறந்து அது இல்லை இது இல்லைன்னு இருக்காத. சரி சரி, நீங்க போயிட்டு கூப்பிடுங்க, நான் சொல்றேன். சரி வாங்க நீ, போய் இந்த வேலையை பார்ப்போம். ஏன் நீ வீட்டுக்கு போயிட்டு பாத்திரம் மண்டலம் கழுவி வச்சுட்டு வீடு வாசல கூட்டிட்டு வரேன். நீங்க அது கிடக்குது கழுது. இங்க பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்குதுங்க, மாப்பிள்ளை தம்பி எல்லாம் வந்திருக்காரு. அங்கெல்லாம் நம்ம போனப்ப எப்படி நல்லா பாத்துக்கிட்டாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு நம்ம ஒண்ணுன்னு போனோம்னா எப்படி? அவங்களும் எதுவும் நினைப்பாங்கல்ல, நம்ம தான் நம்ம வீட்டுக்கு வந்தா தாங்குறோம், அவங்களாம் வீட்டுக்கு போனா எதுவும் கண்டு கூட மாட்டிக்கிறாங்கன்னு நினைக்க மாட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்ம தானே நல்லா பாத்துக்கணும். இதுல மட்டன் இருக்குன்னு சொல்லாரு. நான் எதுவும் நாட்டுக்கோழி எதுவும் பிடிச்சி அறுத்துட்டு வர சொல்லவா அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி? அண்ணி முதல்ல இதை வச்சு முடிப்போம், அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேலே குழம்பு எப்படின்னு பார்த்துட்டு கூட நாட்டுக்கோழி அறுத்துக்கலாம். நான் கிராமத்தில் உள்ளவங்க, அவங்களுக்கு இந்த பிராய்லர் கோழியெல்லாம் பிடிக்காது, நாட்டுக்கோழி தான் பிடிக்கும். அதனால தான் இப்போ சொல்லி வச்சாதான் வாங்கிட்டு வர முடியும். நான் உங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறேன், வாங்கிட்டு வரட்டும். அட ஏன் நீ, இவரே வாங்கிட்டு வந்துடுவாரு சொன்னா? ஆமாம் ஆமாம், பிள்ளைங்க மாப்பிள்ளையெல்லாம் வந்ததுலேருந்து நீங்களே ஏதோ எல்லா செலவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களை ஒரு செலவு பண்ண விடலை. இதையாவது நாங்கள் பார்த்துக்குறோம். சரி வாங்க, முதல்ல இதை கழுவி விட்டு இந்த வேலையை பார்ப்போம். காலையில் எந்திரிச்சோனையும் இட்லியை ஊற்றி இதை வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. சரிங்க நீ. நீ ஒரு நிமிஷம் மகாவை எழுப்பிடுங்க. ஏன் நீ இதை தூங்கிட்டு இருக்காளே? அட நம்ம போய் பேசல வைக்கலனாலும் மகா எந்திரிச்சு போய் மாப்பிள்ளைய போய் பார்த்துட்டு பேசணும்ல. போங்க போய் எழுப்பிடுங்க, நான் போய் இந்த வேலையை பார்க்குறேன். சரிங்க நீ. ராத்திரி எல்லாம் போனை பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கக்க பக்கன்னு இழிச்சிட்டு கதை அடிச்சுக்கிட்டு இருப்பாளுங்க. விடிஞ்ச உடனேயும் மணி எத்தனைன்னு கூட பார்க்காம தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பொழுது வேலைக்கு போது உடம்பு அலுப்புல தூங்குது. இவளுக்கு 2 பேரும் வீட்லயே தான் உட்காந்து தின்னுட்டு தூங்குறாளுங்க. தூங்கி 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 வீட்டையே தர மட்டும் ஆக்கிடுவாளுங்க போல இருக்கு. ஏ மகா, இங்க பாருடி, போட்டி போட்டு 2 பேரும் தூங்குறாளுங்க பாரு. மகா மகா, என்னமா ஏமா இந்த நேரத்துல எழுப்புனா? ஏய் மணி 7 ஆக போகுதுடி, எந்திரி படுக்கையை விட்டு. 7 தானமா ஆகுது, போமா, தூக்கமா வருது. ஆமா ஆமா, தூக்கமா வரும். ராத்திரி நேரங்காலமா சாப்பிட்டு 9 மணிக்கெல்லாம் படுங்கடினா கதை அடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் என்ன போன பத்தி கேட்கன்னு இழுப்பு, என்ன பேச்சு சத்தம்னு தெரியல. விடிய விடிய கதை அடிக்க வேண்டியது, விடிஞ்சதுக்கு அப்புறம் கொரட்டை அடிக்க வேண்டியதா? எந்திரி எந்திரி, ஓ உள்ள போய் யார் வந்திருக்காங்கன்னு பாரு. தூங்கிட்டு தானமா இருக்கேன், நீ போய் பாரு போமா. பாரு, என் மட்டன்ல உங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு, நான் போய் குழம்பு வைக்கணும், எல்லாம் பண்ணணும். போட்டி போட்டுக்கிட்டு தூங்காம எந்திரிச்சு உள்ள போய் யார் இருக்கா என்னன்னு போய் பாரு போ. என்ன நீ பார்க்க வேண்டியதானம்மா? கெட்டிக்கிட்டு மிதிச்சு போடுவேன் பாத்துக்க. போன்னு சொன்னேன், எந்திரி. அம்மா படுத்ததுன்னே தெரியல. இந்த எருமை மாடுலாம் பாரு எப்படி தூங்குது, என்ன மட்டும் எழுப்பும் அந்த அம்மா.
நானே முழிச்சிட்டேன், நீ மட்டும் நிம்மதியா தூங்குறியா? உன்னைய அத்தடி இடி விழுந்துருச்சு, ஐயோ குண்டு விழுந்துருச்சு, அம்மா ஐயோ பாம்பு வெடிக்குது, ஐயோ என்னது வீட்டுக்குள்ளதான் இருக்கனா? அத்தடி கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்குது குண்டு தடிக்குதுன்னு என்னன்னா கனவு. அம்மா பத்திரமா தான் இருக்கேன் கௌசி, கொஞ்ச நேரத்துல உசுரே இல்லடி, ஐயோ அம்மா. ஓ, வீட்டுக்கு வந்து விருந்தாளி இது வரவே இருக்கணும், நம்மள வரவேறணும். என்ன நம்ம கடுப்பு. இவர் வந்திருக்காரு, ஒரு வார்த்தை கூட சொல்லல வாரேன்னு. அப்பாயும் வந்திருக்காங்க. என்னங்க 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 மகா எந்திரிச்சிட்டியா? என்னங்க வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. எப்ப வந்தீங்க? நான் வரதுக்கு 2 மணி 2:30 ஆயிடுச்சு. நான் தான் உன்னை பார்த்தனே, நல்ல தூக்கம் போல இருக்கு. ஆமாங்க, ராத்திரியெல்லாம் பேசிட்டு இருந்தோமா, அதான் அலுப்புல அப்படியே தூங்கிட்டேன். வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்றது? சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்புறம் நான் என்ன பண்ணேன்? ஆத்தி, அந்த அத்தை ஃபோன் பண்றாங்க சும்மான்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டேன். கடைசியில் இவரு ஃபோன் பண்ணியிருக்காரே. ஆத்தாடி. ஏன் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? இல்லைங்க, அது வந்து ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் போல. சார்ஜ்ல இல்லைன்னா பார்த்து போட்டுக்கலாம்ல. ஒரு அல்ல அவசரத்துக்கு எப்படி கூப்பிடுறது? சரிங்க. சரி, மாமாவுக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்காரு. காசுக்கெல்லாம் என்னங்க பண்ணீங்க? ஏதோ பண்ணி ஏதோ கட்டியாச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போதாங்க நிம்மதியாக இருக்கு. நான் தான் இன்னைக்கு வாரேன்னு சொன்னல வீட்டில் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். பெரிய கதையா? என்னங்க? இப்போ தானம்மா விடிஞ்சிருக்கு, அப்புறம் சொல்கிறேன். என்னன்னு சொல்லுங்க, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையாவா? அவர் பாட்டுக்கு அங்கே இங்கே கடனை வாங்கி அக்கா வீட்டுக்கும் சின்னவ வீட்டுக்கும் விசேஷத்துக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காரு. கடங்காரெல்லாம் வந்து கேட்டு ரொம்ப நச்சரிப்பு. அம்மாவா மகா கழுத்தில் போட்டுக்க நகையை அடகு வச்சு கடன் அடைச்சிருவோண்டா அப்படின்னு. அப்பா ஏன் முடியவே முடியாது, நீ என்ன செஞ்சுட்ட வச்சுட்ட மருமகளுக்கு அப்படி இப்படின்னு ஒரே பேச்சு. அப்புறம் அப்பா இருந்துட்டு நீ வாயா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொல்லி கிளப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க, இவ்வளோ கஷ்டம். நகை சும்மா உள்ள பூட்டிட்டு தானே கிடக்குது, அதை ஒரு பிரயோஜனமாவது இருக்கும்ல அவங்களுக்கு கொடுத்தா. அதை தான் நானும் சொன்னேன். அப்பா ஐயா, உனக்கும் உன் பிள்ளைக்கும் கடைசி காலத்தில் ஒன்றும் இல்லை, அவளுகெல்லாம் செட்டில் ஆகிட்டாளுங்க. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கும்போது உழைச்சி அவளுகளுக்கு கொடுத்துப்புட்டு கடைசியில் முடியாத நேரத்தில் பையன் பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அப்பாயி ஒரே பேச்சு. அப்புறம் அப்பாயி பேச்சும் சரியாக தான் இருந்தது, இருந்தாலும் மனசு தான் கேட்கல. சரி ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு வந்துட்டேன். ஏங்க, அத்தையும் மாமாவும் பாவம், நகையை அடகு வச்சோ இல்லை விற்றோ அவங்க கடன் அடைச்சிட்டு அப்புறம் கூட பொறுமையாக எனக்கு நகை வாங்கிக்கிறது. நீ வேற, அப்போ தங்க விலை எவ்வளோ இப்போ தங்க விலை எவ்வளோ, ஒன்றும் வாங்க முடியாது. நானே எதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்ப்போம், நம்ம நேரங்காலம் எப்படி இருக்கோ அதுபடி தானே அமையும். சரி சரி. இவ வீட்டு வாசப்படியில காலையே வைக்க கூடாதுன்னு இருந்தேன். என் தலையெழுத்து. என் புருஷன் பட்ட கடனுக்காக எங்கெங்கெல்லாம் நிக்க வேண்டியதா இருக்கு. வாழ்ற காலத்துல புருஷங்க பொண்டாட்டி பச்சை கேட்காம அனுபவிக்கிறானுங்க, அதுக்கப்புறம் நம்மள போட்டு பாடா படுத்தி எடுக்கிறானுங்க. வயசான காலத்துல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் இருக்க, இல்ல வாய்க்கு ருசியான ஒரு வச்சோறு திங்க முடியுதா? காஞ்சனா, காஞ்சனா. ஆஸ்பத்திரியில வச்சு யாரோ இவரோ எப்படி எப்படியெல்லாம் பேசுனாங்க. இன்னைக்கு என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்காங்க. உன் வீட்டு வாசல்ல வந்து உன் வீட்டுல ஒண்ணு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு போக வரல, என் புருஷன் பட்ட கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு போக வந்தேன். புருஷன் பட்ட கடனை என் வயிற்றுல பிறந்ததுங்களாம் நல்லா இருக்கணுன்றதுக்கோசரம் என் புருஷன் எனக்கு தெரியாமலும் தெரிஞ்சும் ஊருப்பட்ட கடனை வாங்கி கொடுத்தாரு. இன்னைக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அதுதான் கஷ்டத்துக்கு கொடுத்த காசை இப்ப கேட்டு வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நீங்களா கேட்டு வரீங்களா இல்ல அவரை சொல்லி விட்டாரா? யார் சொல்லி விட்டு வரணும்னு இருக்கு? எத்தனை வருஷம் என் வீட்டுல இருந்து மளிகை ஜாமான் எடுத்துட்டு வந்தீங்க, அப்பயும் நான் எதுவும் சொல்லலை. அப்ப எல்லாம் ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நாங்களே கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்கோம், அதனால தான் சொல்றேன். அதுவும் இல்லாமல் உங்கள் புருஷன் வேலைக்கு போகாமல் இருக்கும்போது கையில் காலில் விழுந்து ஏதாவது தொழில் அமைச்சு கொடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்டீங்க. அப்பையும் என் பையன் சம்பாத்தியத்தில் 1.5 லட்ச ரூபா அவனுக்கு தெரியாமல் கொடுத்தோம். அதுவும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் புருஷன் தொழில் பண்ணவும் மாட்டேங்கிறான், ஒன்றும் மாட்டேங்கிறான், எல்லாம் லாஸ் பண்ணி போட்டான். ஏதாவது பண்ணி கொடுங்க நீங்கள். அப்புறம் ஒரு 30,000 40,000 போட்டு ஒரு மாட்டை வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இப்போ தொழில் அமைக்கணும்னு சொல்லி காட்டை விற்று கொடுத்தோம். இப்போ எங்கள் கையில் 10 ரூபா காசு இல்லை. அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு 2.5 லட்சம் பக்கம் கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. கடன்காரன் வந்து கழுத்து நெரிக்கிறான். என் புருஷன் இதுக்கு மேலே வேலை செஞ்சு என்ன பண்ண போறாரு? அதனால தான் கொடுத்ததை செஞ்ச செய்முறையாக வாங்கிட்டு போறாரு. அப்படியே சொல்லி காட்டி வாங்கிட்டு போறியம்மா, இதெல்லாம் உனக்கே நியாயமா இல்லை?
ஆமா ஆமா, பெத்த பிள்ளைங்கத்தான். என் புருஷன் கஷ்டப்படும் போது ஒரு நாய் வந்து நிக்கல, வந்ததுங்க எல்லாம் அப்படியே நடிச்சுக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. இன்னைக்கு யாருக்கு பெத்த புள்ள? என்னதான் இருந்தாலும் தான் வயிறுக்கு நிறவுனா நம்ம தான் சாப்பிட்டாலும், அடுத்தவங்க சாப்பிட்டா தான் வயிறு நிறையாது. இங்க பாருங்க, நீங்க ஜெய்முறை செஞ்சதெல்லாம் எங்களால திருப்பி தர முடியாது. என்ன திருப்பி தர முடியாது? கடன் வாங்கினதெல்லாம் என் புருஷன். இன்னைக்கு நான் கடங்காரன் வந்து கழுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க 2 பேரும் செத்து தான் போகணும் இனிமே. அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாரு, ஒழுங்க மரியாதையா செஞ்ச செய்முறையெல்லாம் 4 பேர் முன்னாடி சபையில வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நாங்க இத்தனை வருஷம் செஞ்சதெல்லாம் கேட்கலாமா? நாங்க உன் புள்ள வயசுக்கு வந்தப்ப செஞ்ச மத்தியா அந்த சீருக்கு செஞ்சதுல அந்த நகை அதை எல்லாத்தையும் மட்டும் கொடு, வேற எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது. செஞ்சதுதான். உங்க சின்ன மவளுக்கு தான் என்னை விட அதிகமா செஞ்சீங்க. அவகிட்ட போய் கேளுங்களே. நானே இழிச்ச வாயி. அடுத்து அவ வீட்டுக்கு தாமா போறேன். அதனால நீங்க எனக்கு அவ்வளோலாம் கொடுக்க வேண்டாம். செஞ்ச செய்முறைக்கு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து வைங்க போதும். இங்க பாருமா, என்னதான் அம்மா அப்பா புள்ள பொண்டாட்டினாலும் வாய் வயிறு வேற வேறன்னு சொல்லி காட்டியாச்சுல. அப்புறம் என்ன அம்மா அம்மா, எனக்கு தேவையான பணத்தை எடுத்து வைங்க, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். என்ன கடனாக்கா கொடுத்த என்னமோ கடனுக்கு கொடுத்த மாதிரி வந்து வசூல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க? உன் புருஷன் அப்படிதான் என் வீட்டுல வந்து வசூல் பண்ணாரு. நானாவது வீட்டுக்குள்ள வச்சு பேசுறேன். ஆனா உன் புருஷன் தெருவுல 4 பேர் சந்தி சிரிக்கணும்னு சொல்லி அங்க வச்சு கேட்டாருமா. அதனால கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாருங்க. இல்லையா நாளைக்கு நான் வெளியே வந்து சத்தம் போட வேண்டியது வந்துடும். உங்க புருஷமார்கிட்டையும் சொல்லிருங்க. செஞ்சதை சொல்லி காட்டி வாங்கிட்டு போறதெல்லாம் ஒரு பொழப்பு. இதுக்கு எதுக்கு இவங்க செய்யணும்? இதுக்கு நாங்க நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கிடக்கிறோம்? இல்ல என் புருஷன் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு சட்டையை கிழிச்சு விட்டுட்டு திரியறாரா? என் புருஷன் கிட்ட சொல்லி முதல்ல 1.5 லட்சம் தூக்கி வீசணும். அதுக்கப்புறம் இவங்க குடும்ப சங்காத்தமே வேணாம் சாமி. ஆத்தாடி ஆத்தா, செஞ்சதை சொல்லி காட்டுறாங்களே இவங்கள. அப்பா அம்மா இவங்களுக்குலாம் பிள்ளையா பிறந்தே இல்ல. நான் என்ன சொல்லணும்? முதல்ல இவங்களுக்கு உண்டான காசை தூக்கி மூஞ்சில வீசிவிட்டு இனி இவங்க ஒட்டு வேணா உறவு வேணா செத்தா வந்தா இல்லன்னு இருந்துடணும். ஏக்கா என்னக்கா, இந்த பாலை பார்த்தாலே பயமா இருக்குக்கா. தம்பி பயப்படாதடா, அமைதியா இரு. அக்கா ஏற்கனவே இப்படிதாக்கா இந்த காஞ்சனா ஜாமியார் கீமியார்னு போய் கடைசியில எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போனான். அவனை கண்டுபிடிச்சி காசு பணத்தெல்லாம் மீக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. இதுல மறுபடியும் ஜாமியார் கீமியார் போனா அவ்வளவுதான்க்கா. ஏய், உன் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சி கிடக்குது. அவ எப்படி பேய் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு கிடக்குறா? நீ என்னமோ இப்பதான் இது பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு நில்லுடா. இல்லைன்னு வச்சுக்க, என்னையும் பொதியன்னு கூட பார்க்க மாட்டா. வச்சு ஒரு காட்டி போடுவா. அஞ்சனா படம்லாம் பார்த்துருக்கியா என்ன? பார்த்துருக்கேன். ராகவா லாரன்ஸ் எப்படி அதுல குச்சை எடுத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் வச்சு வெளுன்னு வெளுத்து ஓட்டுவாரு. அந்த மாதிரி என்னையும் வெளுத்தா என்னடா பண்றது? நான் கூட என் புருஷ வீடு இருக்குன்னு சொல்லி ஓடி போயிருவேன். உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் எப்படா தாங்குவேன்? அதுக்காக தான் சொல்றேன், வாயை முடிக்கிட்டு வந்து நில்லு. சரி போவோம். சாமி வாங்க வாங்க. வந்தாச்சு சாமி. இருக்கு ஒண்ணு இருக்கு. ஏக்கா இருக்காமல என்ன இருக்கு? இருடா, நீ பதறி என்னையும் பதற விடாம. சாமி, நாங்க ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கோம் சாமி. எதுக்கு வந்திருக்கீங்கன்னு புரியுதுமா? ஒரு விஷயம் இருக்கு, அதுக்காக தானே வந்திருக்கீங்க. ஏக்கா இவன் நம்ம வாயில இருந்து போட்டு வாங்குறானா இல்ல இருக்கிறத சொல்றானா? ஏய், மொட்டத்தலை சாமியாரு பொய்யே சொல்ல மாட்டாருடா. அதுவும் இல்லாம மண்டையில முடியில்லாதவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அமைதியா இருடா. கழுத்துல காதுலன்னு சும்மா தக்கன்னு மின்னுதே நகையெல்லாம் எப்படியும் பாதி காசு ஆட்டையை போட்டுற வேண்டியதுதான். சாமி, என் வீட்டில் இருக்காளே என் நாத்தனாரு, அவளுக்கு பேய் பிடிச்சி பெரும் பாடா இருக்கு சாமி. வீட்டில் இருக்க முடியல. அதான் சொன்னேனேம்மா இருக்குன்னு. பாத்தியாடா, சாமி பேய் இருக்குன்றதான் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கு என்ன பண்றதுன்னு கேளுக்கா. சாமி, உங்களுக்கு புண்ணியம்பா போகும் சாமி. ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க சாமி. எப்படியாவது அந்த பேய் போகணும். அவ பழையபடி எங்களுக்கு நல்லவளா இருக்கணும். எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறான். அடிக்கிற மாதிரி பாஞ்சுக்கிட்டு வாரா. கட்டின புருஷன் கூட பார்க்காம என்னையும் கேவலமா பேசுறா சாமி. அதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விட்டுருங்க. இனிமே அதை நான் பாத்துக்கிறேன். இது போதும் சாமி, இது போதும். ஏதாவது ஒன்று பண்ணுங்க சாமி. முடியல சாமி. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏதோ பதக்கு எந்த நேரத்துல எங்க இருந்து வந்து கொல்லுவானே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது நீங்க தான் பண்ணணும். சரிம்மா, இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரேன். எல்லாம் தயாரா இருக்கணும். நானே அதை விரட்டி என் கையோட கூட்டிட்டு வரேன். சாமி, நீங்க கிளம்பிட்டு போன் பண்ணுங்க சாமி. என் தம்பியை வர வச்சு நான் உங்களை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அவ்வளவுதான்டா தம்பி, வா போவான். ஏங்கம்மா என்னங்க சாமி? விரட்டணும்னு சொன்னீங்க. அங்க எப்படியும் 1 2 3 4 5 பேர் இருக்குன்ற மாதிரி என் ஞான திருஷ்டிக்கு தோணுது. ஒரு பேய்க்கு 10,000னா ஒரு 10 பேய் இருந்துச்சுன்னா 1 லட்சம் ரூபா ஆகும். என்னப்பா 1 ரூபா 2 ரூபாய் 1 லட்சம் கேட்கறான்? ஏய், பேய்கிட்ட அடிப்பட்டு சாவ போறியா இல்ல கேட்கற காசை கொடுத்துட்டு அவளை நமக்கு அடிமையா வச்சுக்க போறியா? அக்கா அதுக்குன்னு 1 லட்சம் ரூபாக்கா? ஏய், காசு போனா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட சம்பாரிச்சுக்கலாம்டா. ஆனா உசுறு போனா வராதடா தம்பி. நொந்து போய் இருக்கேன்டா. சரி கத்தாத
கொடுத்துடலாம். சாமி 1,00,000 ரூபா கொடுக்குற சாமி, எப்படியாவது நீங்க தான் வரட்டணும். கவலைப்படாதீங்க, வரட்டுன்னு வரட்டேறேன்.